ஒமானில் ஒரு சைட்டில் ஒரு 2 சோலார் VFD அது ரிப்பீட்டடாக வார்னிங் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி இமிடியேட்டாக வர சொல்லியிருந்தாங்க. நானும் கிளம்பி போயிருந்தேன். அந்த சைட்டு பார்த்தீங்கன்னா போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது கம்ப்ளீட்லி ரிமோட் ஏரியா. அங்கே பார்த்தீங்கன்னா மெயின் கிரிட் சப்ளை எதுவுமே கிடையாது. ஸோ இந்த என்டையர் சிஸ்டம் ரன் ஆகிறது பார்த்திங்க அப்படின்னா சோலார் பேஸ்டு தான். ஸோ 2 VFD போட்டிருக்காங்க. இன்புட் பார்த்திங்கன்னா டிசி இன்புட்டு சோலார்லேருந்து வர்றது, அவுட்புட் பார்த்திங்கன்னா ஏசி அவுட்புட்டு மோட்டாருக்கு. ஸோ அலாரம் பார்த்திங்கன்னா டேங்க் லோ லெவல் ஹை லெவல் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. 2 டேங்க் இருக்குது. 2 டேங்க்லையுமே பார்த்திங்கன்னா லோ லெவல் ஹை லெவல் ஃப்ளோட் ஸ்விட்சஸ் இருக்குது. ஸோ நான் கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க சென்சார் கண்ட்ரோல் லாஜிக் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இன்கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிவிட்டு லாஜிக்ஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணிவிட்டு கனெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் பர் அந்த ஐஎன்விடி VFDயோட மேனுவல் படி கனெக்ஷன் கொடுத்துட்டு பேராமீட்டர்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தது. ஏன்னா இப்போ பேராமீட்டர்ஸில் ஒரு சில இன்புட்ஸ் எல்லாமே நான் ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த VFD பொறுத்த வரைக்கும் ஹை லெவல் இன்புட் பார்த்திங்கன்னா NOவாக தான் இருக்கும், லோ லெவல் இன்புட்டு NCயாக தான் இருக்கும். ஸோ நமக்கு ஃபீல்டில் பார்த்திங்கன்னா லாஜிக் ரிவர்ஸ் இருந்தது. ஸோ அப்போ நான் ஃபீல்டில் கம்ப்ளீட்டாக வயரிங் எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஸோ ட்ரைவில் என்ன பண்ணேன் அப்படி பார்த்திங்கன்னா ட்ரைவில் பேராமீட்டர்ஸில் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய கனெக்ஷன் டைப்பை ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ ரிவர்ஸ் பண்ணிவிட்டு மெனி ட்ரையல்ஸ் எடுத்தேன். ஸோ சிஸ்டம் ஆஸ் பர் லாஜிக்கில் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக சிஸ்டம் ஒர்க்கிங் இஸ் நார்மல், எந்த ப்ராப்ளமே வார்னிங்கோ எந்த இஷ்யூமே வரல. ஸோ எப்போ லோ லெவல் வருதோ அப்போ தான் வந்துட்டு வார்னிங் வந்தது, எப்போ ஹை லெவல் வந்ததோ அப்போ தான் வார்னிங் வந்தது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் நிறையா ஏசி ட்ரைவ், ஏசி இன்புட்டு ஏசி அவுட்புட்டு நிறைய ஏசி ட்ரைவ் பார்த்திங்கன்னா கமிஷனிங் பண்ணியிருக்கிறேன், ஃபால்ட் அட்டன் பண்ணியிருக்கிறேன். பட் சோலார் VFD கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா 2 இன்புட் தான் இருக்குது, எய்தர் லோ ஆர் ஹை. ஸோ மொத்தம் நமக்கு 2 டேங்க் இருக்குது, 2லேயுமே பார்த்திங்கன்னா லோ ஹைன்னு சொல்லி 4 இன்புட்ஸ் வரும், கமாண்ட் வரும் பேஸ்ட் ஆன் த லெவல். அப்புறம் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா டெலிவரி லைனில் ஒரு ப்ரெஷர் ஸ்விட்ச் இருக்குது. ஸோ ஹை ப்ரெஷரில் கட் ஆஃபும் ஆகணும், எந்த ட்ரைவ் ரன்னிங்கில் இருக்குதோ அது ஆஃபும் ஆகணும். ஸோ இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் லாஜிக் ஒன்று க்ரியேட் பண்ணி ஃபைனலாக ஆஸ் பர் ஃபீட்பேக் இன்புட்டாக கொடுக்கும்போது ட்ரைவ் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ரன் ஆச்சு. ஸோ நம்ம பேராமீட்டர்லேயுமே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நிறைய ட்ரையல்ஸ் எடுத்தோம். ஸோ ஃபைனலி ஓகே.